நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. கேஎன்ஆரை மீறி நீங்க வெற்றி பெற முடியுமாலாம் சில கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு கேஎன்ஆர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? நீங்க கேட்ட கேள்விக்கு, நீ என்னை வச்சு நீ டிவி ஓட்டணும்னு பாக்குற இன்னைக்கு, ஓகேவா, நான் மாட்ட மாட்டேன்னு போயிட்டாரு. பதில் சொல்ல முடியாத கேஎன்ஆர் அப்பாவுக்கு உகந்த அமைச்சர், அன்பில் மகேஷ் பையனுக்கு உகந்த அமைச்சர். அவங்க பாஷை ஜாம்பவான்கள். அவர் அங்க வந்து நிக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதிர்வுகள் வந்து அவங்க கட்சிக்கு வந்து தளபதியா இருக்கணும்னு யோசிக்கிறது. விஜய் வந்து தன் கட்சிக்கு தளபதியா இருக்கணும். அந்த தளபதி எப்ப இருந்தா நான் வந்து இறங்குறேன். அவர் 25 வருஷமா என்ன வேலை செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, மலிவான விலையில் கத்தோலிக்க திருச்சபை இல்லத்தை அவர் விற்றார். இதுதான் அவர் பண்ண ஒரே ஒரு வேலை. ஆதரங்க சார். இப்போ ஆதாரங்கிறது ஒரு சின்ன ஒரு இது மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் நான் காட்டுற ஆதாரம். இதுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்கலாம்? ஃபோட்டோவை பார்த்தே சொல்லுங்க. உள்ளுக்குலாம் போய் சுற்றி பார்க்கணும் வேணாம். ஒட்டுமொத்த வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் 3018 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. தெரியல எனக்கு. சும்மா சொல்லுங்க எவ்வளோ போகும் குத்து மதிப்பா? ஒரு 1 லட்சம். ஓகேங்களா? 250 ரூபா வாடகை கொடுத்துட்ருக்காரு. இது திருச்சபையை சொத்து. வேற எந்த கேண்டிடேட் நின்னாலும் இதை வந்து டிக் பண்ணிருக்க முடியாது சார். ஓகேங்களா? இப்ப நீங்க விஜய் நிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனோட வாழ்க்கை வரலாறுல எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி சார். மியூச்சுவல் வாரியர்ஸ் போடுவாங்க, அவங்க சூப்பரா எடுப்பாங்க. எங்கெங்க என்னென்ன டாக்குமெண்ட்டோ எடுத்து உள்ளுக்குள்ள போடுவாங்க. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் சார். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆரோக்கிய சதி சார் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம நேற்றே வாதித்தோம். நேற்று ஒரு பேட்டி திடீர்னு பார்க்கும்போது இனிக்கோ இளையராஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து தில் இருந்தா திராணி இருந்தா தில் இருந்தா திராணி இருந்தா தெம்பு இருந்தா பெரம்பூரை விட்டுட்டு இங்கே வந்து திருச்சியில் வந்து நிற்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சாருக்கு ஒரு சேலஞ்ச் விட்டுருந்தாரு. அதே சமயம் இந்தியா முழுவதும் வந்து சிறுபான்மையில் அடிக்கும் போது, சர்ச்சைகளை உடைக்கப்படும் போது எதுக்கும் குரலை எழுப்பாதவர் இதில் வந்து என்ன பண்ண ஸ்டேன் சுவாமி என்ன பாதிக்கப்பட்டு இறந்தார், அப்போ எங்கே போனார்? நானும் சிறுபான்மையினர் தான், நான் 25 வருஷமாக களத்தில் இருக்கேன், நான் உழைக்கிறேன், இவர் யாருங்க, இங்கிருந்து வந்து நிற்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த ஓப்பன் சேலஞ்சு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இனிகோ இளையராஜ் திருச்சியை சேர்ந்தவரா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒன்று அதிர்ச்சி தகவல் ஒன்று கொடுக்குறேன். நான் திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்த வாக்காளர். ஓகே, புரிஞ்சுங்களா? இனிகோ இளையராஜ் திருச்சியை சேர்ந்தவர் கிடையாது. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் வந்து போட்டிடுறாருன்னா, அவர் வந்து சிஎம் கேண்டிடேட்டு, ஒரு செலிபிரிட்டி கேண்டிடேட்டு, ஒரு சென்டர் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து போட்டிடுறாப்புல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் கண்ட கனவை இன்னைக்கு வந்து நிறைவேற்றுறது வந்து விஜய்னு சொல்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் தான் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியை வந்து கேபிட்டல் ஆக்கணும், தமிழகத்தில் எல்லா மூலைகளையுமே நம்ம வந்து சீக்கிரமாக அணுகக்கூடிய இடம் வந்து திருச்சி அப்படின்னு சொல்லி நினச்சவர் வந்து எம்ஜிஆர். அந்த களத்தை வந்து எடுத்தவர் வந்து விஜய் அவர்கள். இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பெரம்பூர்லேயும் இங்கே போட்டிடுறாரு, திருச்சி கிழக்குலேயும் போட்டிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, கோட்டை 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 கோட்டைன்னு சொல்லப்படுற 2 இடத்துலையும் வந்து அந்த கோட்டையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து போட்டிடுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கேஎன்ஆரை மீறி நீங்கள் வெற்றி பெற முடியுமாலாம் சில கேள்வி கேட்குறாங்க. இன்னைக்கு கேஎன்ஆர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு, அதாவது நீங்கள் தாங்க கேள்வியை உருவாக்குறீங்க. இன்னைக்கு கேள்வியிட்ட போய் கேட்டாங்க, 2 இடத்துல போட்டி போடுறாரு, அவருக்கு என்ன பயமா அப்படின்னு. ஓகேங்களா? கேஎன்ஆர், நீ என்னை வச்சு நீ டிவி ஓட்டணும்னு பார்க்குற இன்னைக்கு, ஓகேவா, நான் மாட்ட மாட்டேன்னு போயிட்டாரு. பதில் சொல்ல முடியாத கேஎன்ஆர், இதை போட்டுக்கோங்க வேணா. ஓகேங்களா? ஏன்னான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கலை என்னன்னு தெரியும். ஏன்னா விஜய் நிற்கிறது வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு மட்டும் கிடையாது, சுற்றி உள்ள மொத்தமாக அதிர்வுகள், மொத்தம் 9 தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வுகள் இருக்கும். புரிஞ்சுங்களா? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏங்க இன்னைக்கு விஜய் இந்த 2 தொகுதியிலையும் போட்டு போடுறாரு. எப்படி போட்டி போடணும்? ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இல்லாத தொகுதியில் போய் போட்டி போடணும். புரிஞ்சுங்களா? அதாவது ஆளுங்கட்சி சிட்டிங் எம்எல்ஏ இல்லாத தொகுதி. பெரம்பூர்லாம் சிட்டிங் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர். புரிஞ்சுக்கலாம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிகோ இளையராஜ் சிட்டிங் எம்எல்ஏ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நேரு திருச்சி மேற்குல. இந்த சைடு தொகுதியை பார்த்தீங்கன்னா வந்து அன்பில் மகேஷ். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேரு அப்பாவுக்கு உகந்த அமைச்சர், அன்பில் மகேஷ் பையனுக்கு உகந்த அமைச்சர். அவங்க பாஷை ஜாம்பவான்கள். ஆமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் இறங்கி நிக்கிறாப்புலன்னா ஒரு ஈஸியான தொகுதியா அவர் எடுத்துட்டு போயிருக்கலாம்.
புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து 2 தொகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அதிர்வுகள் வந்து அவங்க கட்சிக்கு வந்து தளபதியா இருக்கணும்னு யோசிக்கிறது. விஜய் வந்து தன் கட்சிக்கு தளபதியா இருக்கணும். அந்த தளபதி எப்ப இருக்குன்னா நான் வந்து இறங்குறேன்டா. நான் வந்து நான் போட்டியிடுற களம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க மட்டும் கிடையாது, அந்த அதிர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர்லயும் பாதிக்கப்படும். இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் மெட்ராஸ்க்கும் சரி, இது திருச்சி கிழக்குல நிக்கிறது வந்து டோட்டல் தமிழ்நாடுக்குமே வந்து இது வந்து பரவுங்கிறது. இல்ல அதிர்வுகள் சொல்றீங்க ஓகே, ஆனா நீங்க தில்லு இருந்தா திராணி இருந்தா வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாருல்ல, அப்பனா அவருக்கு செல்வாக்கெல்லாம் அப்படி சொல்லுவாரா? இல்ல அதுதான் நான் சொல்றேன், நேர்மையா 25 வருஷம் உழைச்சிருக்காருங்க. அது ஒண்ணே நான் வந்து சொல்றேன், நேர்மையா உழைச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்த இனிகோ இருதயராஜன் நல்ல வேலை நீங்க திரும்ப பாயிண்ட்டுக்கே வந்துட்டீங்க. இனிகோ இருதயராஜன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு MSW படிச்ச ஒரு இது, அதுக்கப்புறம் அவர் டாக்டரேட் பண்ணான்னு சொல்றாங்க. டாக்டரேட் எதுல தெரியுங்களா? கலைஞரை பத்தி டாக்டரேட்டா. ஓகேங்களா? அவர் எப்படி வந்து ட்ரெயின்ல ஏறி வந்தாரு, ஓகேங்களா? அதுதான் டாக்டரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டாக்டரேட் பேப்பர்ஸ் நான் பார்த்ததில்ல. ஓகேங்களா? அவர் MSW படிக்கிற வரைக்கும் மனுஷனாக இருந்தாப்புல, அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு எனக்கு தெரியல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு சொந்தக்காரரே கிடையாது. திருச்சியில் வந்து இருக்கிற வீடை நான் சொல்கிறேன் சார், உங்களுக்கு ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன்னு தெரியும் உங்களுக்கு. எந்த ஆதாரமாக இருந்தாலும் அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டு நான் பேசுகிறேன், புரிஞ்சுங்களா? திருச்சியில் அந்த கிழக்கு தொகுதியில் வீடே இல்லை. அவர் இருக்கிற வீடு கூட இப்போ இருக்கிற வீடு கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் மெட்ராஸில் தான் இங்கே இருக்கிறாப்ப. இங்கேருந்து வர அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய கேண்டிடேட்டா, புரிஞ்சுங்களா? ஒரு MLA கேண்டிடேட்னா தொகுதியில் இருக்கணுமா இல்லையா? தொகுதியில் வீடு கிடையாது, தொகுதியில் இல்லை. இப்போ செலிபிரிட்டி கேண்டிடேட்டு நீங்கள் அமைச்சர்னா நீங்கள் வந்து மெட்ராஸில் இருக்கிறீங்க ஒத்துக்கலாம், புரிஞ்சுங்களா? எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க ஒத்துக்கலாம். ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கீங்க நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்க ஒத்துக்கலாம். ஒரு MLAக்கு அங்கே தொகுதியில் கூட வேலை இல்லைன்னா நீ 5 வருஷமா என்னத்தை கிழிச்ச அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்பேன். தொகுதிக்கு நான் நெக்ஸ்ட் வரேன். 25 வருஷமா வேலை செஞ்சு ஒரே நிமிஷம், அதுதான் நான் சொல்றேன். அவர் 25 வருஷமா என்ன வேலை செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, மலிவான விலையில் கத்தோலிக்க திருச்சபை இடத்தை அவர் விற்றார், வித்து கமிஷன் பார்த்தார். இதுதான் அவர் பண்ண ஒரே ஒரு வேலை. ஆதாரம் சார் இதுக்கு, ஓகேங்களா? இப்போ ஆதாரங்கிறது ஒரு சின்ன ஒரு இது மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேங்களா? அவர் வித்த சொத்துக்களின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து 5000 கோடி வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் நான் காட்டுற ஆதாரம், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பும் பண்ணிடுறேன், புரிஞ்சுங்களா? இதுதான் அவர் டாக்குமெண்ட் வந்து ஒரு விட்னஸ் தான் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் போனார், அவருக்கு 100 ரூபா காசு கொடுத்து விட்னஸ் போட சொன்னாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு 500 கோடி ரூபா டிரான்சாக்ஷனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து அவர் போட சொன்னாங்க, அவர் விட்னஸாக போட்டார். இந்த அவதூறை அவர் கிளப்புறாருன்னு சொல்லிட்டு, புரிஞ்சுங்களா? இவர் வந்து இந்த இனிகோ இருதயராஜ் இருக்கார் பாருங்க, இந்த மாதிரி சோசியல் வலைதளத்தில் கத்தோலிக்கர்கள் நிறைய பேர் ஆவேசம் கொண்டு இந்த மாதிரி சொத்தெல்லாம் வித்துட்டாங்க. இது எப்படி சொத்தை வித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வந்து மெட்ராஸ் டயசிஸில் சொத்துக்கள் இருக்குது. அப்போ வந்து நிர்வாண காரணமாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசனுக்காக செங்கல்பட்டு டயாசிஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த டயாசிஸ்க்கு வந்து இந்த சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறாங்க. பவர் ஆஃப் அட்டார்னி இந்த சொத்துக்களை வந்து பராமரித்து இதில் வர லாபத்தை நீங்கள் எடுத்து இந்த டயாசிஸை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொத்துக்களை பவர் ஆஃப் அட்டார்னி எது கொடுக்குறாங்க? ஃபார் மெயின்டெனன்ஸ். ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெவென்யூ கேன் பி டேக்கன் பை யூ. இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கு இல்லை, அது வந்து நம்ம டயாசிஸ்க்கு கொடுக்குறாங்க. டயாசிஸ் பிரியும் போது கொடுக்குறாங்க. அப்படி பிரியும் போது கொடுக்கும் போது அந்த சொத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ப்ரொக்குரேட்டர்னு ஒருத்தர் போடுவாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிற மாதிரி ப்ரொக்குரேட்டர்னு எங்கள் லாங்குவேஜ்கள், ஓகேங்களா? ஏன்னா கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்து ஒரு தனி சட்டங்களே இருக்குது, கேனன் லான்னு நாங்கள் சொல்லுவோம். எங்களுக்கு இங்கே சட்டங்கள் இதெல்லாம் ரோம்லேருந்து வந்து கடைபிடிக்கிறது, இதெல்லாம் எப்படி அந்த பீரியட்ல இருந்து. ஆமாம், அந்த பீரியட்ல இல்லை, இப்போ வரைக்குமே அதே தான். சேம் புரிஞ்சுங்களா? இப்போ நாங்கள் என் கல்யாணம் கூட வில் பி ரெஜிஸ்டர்ட் இன் ரோம், புரிஞ்சுங்களா? அதனால தான் கத்தோலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்யாணம், எங்களுக்கு மறு கல்யாணமே கிடையாது, ஓகேங்களா? நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட கிடையாது, அதை பத்தி வேற டாபிக் டைவர்ட் பண்ணாதீங்க, புரிஞ்சுங்களா? சோ அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபைக்கு இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இந்த ப்ரொக்குரேட்டரை கையில போட்டு ஃபாதர் சிரில்ராஜ்ன்ற ஒருத்தர் தான் அந்த இன்சார்ஜ் இருந்தார், அவரை கையில போட்டுக்கிட்டு பராமரிப்பு கொடுத்த சொத்தை வந்து ஆட்டையை போட்டு வித்துட்டாங்க. அந்த வித்த டாக்குமெண்ட்டை தான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன், புரிஞ்சுங்களா? வித்த டாக்குமெண்ட்டை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டினேன். மக்கள் அங்க வந்து இதுக்கு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளைண்ட் ஆகி மக்களுக்கு எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் ஆகி ரோம்லேருந்து என்கொயரி கொண்டு வந்து வச்சு, ஓகேங்களா, அந்த ஃபாதர் சிரில்ராஜை வந்து சஸ்பெண்ட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட் இது. இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், இதையும் நீங்கள் வந்து அது போட்டுருங்க. இது செங்கல்பட்டு டயாசிஸ் வந்து அனுப்பிச்ச டாக்குமெண்ட்டு, ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபாதர் சிரில்ராஜுக்கு மேலே நீங்கள் தொடர்பு கொள்ள வேணாம். அந்த ஃபாதர் சிரில்ராஜை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டாங்க. இப்போ பெயிலில் வெளில வந்திருக்காரு போல இருக்கு. இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பரவ விட்டோன்னே
என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறாய் மிஸ்டர் இனிகோ இருதயராஜ், ஓகேங்களா, இனிகோ இருதயராஜ் வந்து அந்த நபர்கள் மேலே சோஷியல் மீடியாவில் போட்டவங்க மேலே டெஃபமேஷன் கேஸ் போடுறாப்புல. ஓகே, 1,01,00,000 பணம் ரூபாய் கேட்டு போடுறாரு. அதில் ஒரு ஓஏ பண்ணுறாரு. அந்த ஓஏ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜங்ஷன், இதுக்கப்புறம் என் மேலே அவதூறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜங்ஷன் சூட் போடுறாரு. இந்த ஃபேஸ்புக், அப்போனா ஃபேஸ்புக் மட்டும் தான் இருந்துச்சு போல இருக்கு, இன்ஸ்டா இல்லை போல. ஓகே, ஃபேஸ்புக் அண்ட் அதர் சோஷியல் மீடியாஸ்னு சொல்லி போட்டு ஒரு ஓஏ ஒன்று போடுறாரு. இதுக்கு ஒரு 25 பக்கம் ஆர்டரில் ஹைகோர்ட் ஆர்டர் போடுது, ஓகேங்களா. அந்த ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பிரைமா ஃபேசி கேஸை பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் கிடையாது. cannot plead for balance of inconvenience for grant of injunction அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா paragraph number 20 பாருங்க. Okay, in the instance case also the substantial defendants has been put by the respondents in the view of the above and in the view of the applicant has not made out any prima facie case. இவர் கேஸ்ல எந்த விதமான குற்றம் இல்லை for the grant of injunction. இதை தடுக்கிறதுக்கு, அதாவது நீங்க என் மேல அவதூறு சொல்றீங்கன்னா, இப்ப நான் அவதூறு சொல்றேன்ல, ஓகேங்களா, இதை தடுக்கிறதுக்கான இது வந்து இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிராண்ட் ஆஃப் இன்ஜங்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இதுல வந்து ஆர்டர் போடுது ஹைகோர்ட். ஓகே, இந்த ரிசல்ட் the original application is dismissed. இவர் போட்ட ஒரிஜினல் அப்ளிகேஷன் வந்து ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணுது. அப்படின்னா இதெல்லாம் அவதூறு கிடையாது அப்படிங்கிறத வந்து ஹைகோர்ட் வந்து சொல்லுது. அதே ஹைகோர்ட்டு இன்னொரு மேட்டரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பில்லு ஒன்று போட்டாங்க. இது வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் தான், அதே உங்களுக்கு அமைச்சிருக்கேன், தினமணியில் வந்தது. ரூபாய் 5,000 கோடி நிலத்தை மீட்க கோரி வழக்கு, தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்த 5,000 கோடி ரூபாய் என்ன கத்தோலிக்க திருச்சபை தானாக வழங்கப்பட்ட ரூபாய் 5,000 கோடி மதிப்புள்ள நிலத்தை விற்பனை செய்த குறித்து விசாரணை நடத்த உத்தரவு. ஓகேங்களா, அந்த லிங்கே உங்களுக்கு அமைச்சிருக்கேன். இது எங்கன்னு கேட்டிங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல இந்த மேட்ரு வருது. ஓகேங்களா, இப்போ இந்த இனிகோ இருதயராஜ்னால மெட்ராஸ்க்கு டயசிஸ்க்கு கெட்ட பேர், செங்கல்பட்டு டயசிஸ்க்கு கெட்ட பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபாதர்களை கையில் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கையெழுத்தை வாங்கி திருச்சபையோட சொத்தை வந்து வித்துட்டார். திருச்சபை சொத்துனா வந்து 4 ஃபாதரோட சொத்து கிடையாது சார், என்னோட சொத்து, உங்களோட சொத்து. கிறிஸ்டியானிட்டிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் ரிலிஜன், புரிஞ்சுங்களா. நீங்கள் வந்து மதத்தினால நீங்கள் கிறிஸ்துவராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு கிறிஸ்துவரோட சொத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நடத்துகிறாங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க, முதியோர்களை நடத்துகிறாங்க, அனாதை இல்லம் நடத்துகிறாங்க, லெப்ரசி இல்லம் நடத்துகிறாங்க. எல்லாத்துக்குமே தானே அனுமதி உண்டு. அப்படிங்கும் போது இது நல்லதுக்காக வச்சிருக்க காசை எடுத்து செஞ்சார்னா அந்த நல்லதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு, எல்லா மக்களுக்கும் பங்கு இருக்கு. இது கிறிஸ்துவர்களோட காசு மட்டும் கிடையாது, ஒரு பிரஜையும் கேட்கலாம், புரிஞ்சுங்களா. ஏன்னா கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வைடா வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நல்லது செய்யணும்னு சொல்லலை, மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் சொல்லியிருக்காரு, புரிஞ்சுங்களா. அப்பேற்பட்ட காசை எடுத்து இந்த விற்பனை பண்ணி இதுல காசு சம்பாதிச்சது தான் இந்த இனிகோ இருதயராஜ். இந்த இனிகோ இருதயராஜ் எப்படின்னு கேட்டீங்கன்னா 2006 வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம்ல இருந்ததுக்கு நானே அத்தாச்சு இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படையப்பா, சூரிய வம்சம், ஓகேங்களா, அண்ணாமலை, இந்த படத்தினா பார்த்தீங்களா அப்படியே எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி இந்த ஃப்ராடுங்கள்லாம் பண்ணி அந்த படத்துல நேர்மையாக சம்பாரிச்சிருப்பாங்க, இது ஃப்ராடு வழியாக சம்பாரிச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை 3 வச்சு எடுக்கலாம். இந்த இனிகோ இருதயராஜ் வச்சு இப்போ சதுரங்க வேட்டை 3ன்னு ஒரு படம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணி தன் எம்எல்ஏ ஆனவன் திமுக சேருவான், துட்டு சம்பாதிக்கணுங்கிறத தான் திமுக போய் சேருவான். இவர் ஆரம்பத்துல இருந்து திமுக தானா? அது தெரியாதுங்க. திடீர்னு வந்து இப்போ எப்படி கதிரவனுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க, ஆரம்பத்துல இருந்து திமுகவா? கிட்னி திருடுறவன், புரிஞ்சுங்களா, கோயில் காசை கொள்ளையடிச்சவன், இவனுக்கு நான் தான் சீட்டு திமுகவில், புரிஞ்சுங்களா. டொனேஷன் கொடுத்தீங்கன்னா திமுகவில் சீட்டு கிடைக்க போகுது, புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி கொள்ளையடிச்சு வந்தது தான் இந்த இனிகோ இருதயராஜ். அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எம்எல்ஏ ஆனது காரணம் என்ன, தன் மேலே இருக்க எஃப்ஐஆர் மேலே வரக்கூடாதுன்னு, புரிஞ்சுங்களா. தன் 3வது அக்யூஸ்டா இருந்து 13வது அக்யூஸ்டா ஆக்கிடணும், சார்ஜ் ஷீட்டில் தன் பேரை வரக்கூடாது. நம்ம இன்பே வந்து எம்எல்ஏ அமைச்சர்னு ஆயிட்டோம்னா ஓகேங்களா, இங்கே அப்படியே நம்ம பேரெல்லாம் ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்துவம் இருக்கிற வரைக்கும் இதை நாங்கள் விட மாட்டோம். நான் இன்னைக்கு போயிடலாம், இன்னொரு கிறிஸ்துவன் வருவான், ஓகேங்களா, இன்னொரு பிரஜை வருவான். ஒரு மக்களும் ஒரு இந்திய மக்களுமே வந்து இந்த பணத்துக்கு சொந்தக்காரர்கள் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் அனுபவிக்கிற யாரும் இந்திய மக்கள் தானே, புரிஞ்சுங்களா. ஒரு இந்திய மக்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த உண்மை வெளியில வரும், புரிஞ்சுங்களா. இப்ப கொள்ளையடிச்ச காசை சேஃப்டி பண்றதுக்கு தான் இந்த ஆள் எம்எல்ஏவே ஆனது. எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்து எம்எல்ஏ ஆகணும், ஓகேங்களா. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா
கொள்ளையடிச்ச காசு சேஃப்டி பண்றதுக்கு தான் இந்த ஆள் எம்எல்ஏ ஆனது. இந்த ஆள் எம்எல்ஏக்கும் திருச்சி தொகுதிக்கும் இந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் எடைக்காட்டிபுத்தூர்ல பிறந்த நீலாங்கரையில வீடு இருக்குது உனக்கு திருச்சியில பிசினஸ் வச்சிருக்கியா? உனக்கும் திருச்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ அங்க சீட்டு கொடுத்தாங்கன்னா அங்க வந்து நின்ன ஓகேங்களா, அங்க நல்லா ஏமாத்தி எல்லாத்துக்கும் ஜாமெண்ட்ரி பாக்ஸ். ஏன்னா கொள்ளையடிச்ச காசு இல்லை சார், எல்லாத்துக்கும் நல்லா வாரி வழங்கலாமே. ஓகேங்களா, நீ எம்எல்ஏ இருக்கும்போது நீ வாரி வழங்கணும்னு எல்லாருமே சொல்றாங்க, என்கிட்டே சொல்றாங்க. நீ வாங்கி கொடுத்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென்சிலு, ரப்பர்னா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்டா அதே காம்பஸ் எடுத்தே உனக்கு செய்வாங்க நல்லா. இது எல்லாமே கொள்ளையடிச்ச காசு சார், இது எல்லாமே கொள்ளையடிச்ச காசு. இப்பேற்பட்ட கேண்டிடேட்டை பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து உங்க சேனல் வழியா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் டாக்குமெண்ட். அதாவது டாக்குமெண்ட் வந்து பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் டயசிஸ் போட்ட ஆர்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஹைகோர்ட் போட்ட ஆர்டர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இந்த விஷயத்த நான் அனுப்பிச்சிருக்கேன். இது இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து விற்பனை. ஓகேங்களா, இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவ இந்த இனிகோ இருதயராஜ் வந்து ஒரு ஆபீஸ் வச்சிருக்காரு, நல்லெண்ணெய் இயக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து இவரை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார் பார்த்தீங்களா? இந்த வீடை பாருங்க. ஓகேங்களா, இந்த வீடு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்குது. இங்கே என்ன பேர் இருக்கு? கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் தலைமை அலுவலகம். ஓகேங்களா, இதுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்கலாம்? ஃபோட்டோவை பார்த்தே சொல்லுங்க. உள்ளுக்குலாம் போய் சுற்றி பார்க்கணும் வேணாம். ஒட்டுமொத்த வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் 3018 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. தெரியல எனக்கு, சும்மா சொல்லுங்க எவ்வளோ போகும் குத்து மதிப்பா? ஒரு 1 லட்சம். ஓகேங்களா, 250 ரூபா வாடகை கொடுத்துட்டு இருக்காரு. இது திருச்சபையோட சொத்து. ஓ, இது திருச்சபையோட சொத்துங்க. ஏங்க நீங்க நாங்கன்னா ஊடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோங்க, புரிஞ்சுங்களா? ஊடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். இது திருச்சபையோட சொத்து, 250 ரூபா வாடகை, 66 வருஷம் லீஸ். இது எப்படி உனக்கு மட்டும் கிடைக்குது? சோ இதுக்கு கையெழுத்து போட்டவங்க எல்லாமே குற்றவாளிகள் தான். இன்னைக்கு சேர்ந்து சுத்துற எல்லாருமே குற்றவாளிகள் தான். இப்போ சார் சிறில் மேலே சஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரோம்லேருந்து அதெல்லாம் ஆக்ஷனாக எடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க. இவர் மேலே திருச்சபையிலிருந்து உங்களுக்கு ஒரு கமிட்டி ஃபார்மெல்லாம் இருக்குதா சொல்கிறீங்க. அவங்களாம் இது கண்டிக்கலையா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தானா வந்து என்னை வந்து அங்கே போனேன், நடந்து போனேன், என்னை விட்னஸ் கையெழுத்து போட சொன்னாங்க, நான் போட்டேன். விசாரணை பண்ணாதானங்க, விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த சீட் வாங்கி எம்எல்ஏ ஆகிட்டானே. இந்த எஃப்ஐஆர்னா எடுத்து விசாரணை பண்ணணும் சார். எம்எல்ஏ இருந்தாலும் உங்க திருச்சபையில் இதை சார் இது எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பண்ற எல்லா கேஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஹெச்ஆர்என்சிக்குன்னா நீங்க வந்து ரிட்டா போடலாம், நீங்க வந்து கேட்கலாம் இந்த சொத்து இந்த மாதிரி ஆகுது, இந்த மாதிரி சொத்து ஆகுதுன்னு. இப்ப எங்க சொத்து வந்து சொசைட்டியோட சொத்து. இப்ப இதுக்கு நான் கேஸ் போடணும்னு கேட்டீங்கன்னா 5000 கோடி ரூபாய்க்கு நான் 3% ஃபீஸ் கட்டணும். 3% ஃபீஸ்னா எவ்வளவு ஆச்சு யோசிச்சு பாருங்க. 5000 கோடிக்கு 150 கோடி ரூபாய் ஃபீஸ். ஓகேங்களா, 150 கோடி ரூபாய் ஃபீஸை கட்டி நான் சூட்டு போடுறதுக்கு எனக்கு வக்கு இருக்கா? புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நான் எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? இப்போ எலெக்ஷன் என்ன அடகு வச்சாச்சா, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல அடகு வச்சாச்சா நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறது தான் சார் இந்த டாக்குமெண்ட் எடுத்து நம்ம வெளியில. சார் இப்போ எலெக்ஷன் டைம் பேசும்போது, இப்போ எலெக்ஷன் டைம்னு வரும்போது மட்டும் குற்றச்சாட்டு செலுத்துறாங்க. இந்த எலெக்ஷன் மாதிரி நினைக்க மாட்டாங்க. இல்ல சார், இந்த எலெக்ஷன் டைம் போது இந்த ஆர்டர் நான் உங்களுக்கு அமிச்ச ஆர்டர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனிகோ இருதயராஜ் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து எடுத்துட்டு இருக்க நடவடிக்கை. புரிஞ்சுங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம பேசும்போது நீங்க சொல்றீங்களா எலெக்ஷன் போது நீங்க பேசுனீங்க, நான் 2021 எலெக்ஷன்ல நின்று இதெல்லாம் பேசினேன். ஓகேங்களா, நான் வந்து வேட்பாளராக எங்க கூட்டமைப்பு சார்பில் நிப்பாட்டி அதே பகுதி சார்ந்தவர், எனக்கு என் ஊரு சார் அது. ஓகேங்களா, நான் நின்று எல்லாத்தையும் பேசினேன். ஓகேங்களா, இந்த எவ்வளவு ரீச் ஆக முடியும் என்னால? எவ்வளவு சார் என்னால ரீச் ஆக முடியும்? நான் அடிச்சு கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் 25000 ரூபாய்க்கு கொடுப்பேன், 50000 ரூபாய்க்கு கொடுப்பேன் நான் நோட்டீஸ். சொல்லுங்க என்னால எவ்வளவு முடியும்? புரிஞ்சுங்களா? இப்ப இது உண்மையா பொய்யான உங்கள்ட்ட இருக்க டாக்குமெண்ட் எல்லாம் போடுங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் போடுவாங்க. அவங்க சூப்பரா எடுப்பாங்க, எங்கெங்க என்னென்ன டாக்குமெண்ட்டோ எடுத்து உள்ளுக்குள்ள போடுவாங்க. மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் சார். இங்க உண்மையில நான் வந்து சொல்றேன் சார், நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல வந்து வேஸ்ட் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமால என்ன சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் வருவான்டா உன்னை தூக்குவான்டா அப்படின்னு. இது வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில ஓகேங்களா விஜய் நிக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த கேண்டிடேட் நின்னாலும் இதை வந்து டிக் பண்ணிருக்க முடியாது சார். கரெக்டுங்களா? உண்மையா? ஓகேங்களா, இப்ப நீங்க விஜய் நிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனோட வாழ்க்கை வரலாறு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி சார். எனக்கு தெரியும் சார். 2000 நீ எப்படி சம்பாரிச்சன்னு சொல்ல, எப்படி சம்பாரிச்சன்னு சொல்லு. உனக்கு பரம்பரை சொத்து இருக்குதா? நீ எப்படி சம்பாரிச்சன்னு சொல்லு. உன்னை சுத்தி இருக்கவங்களுக்குன்னா ஏன் இவ்வளவு சொத்து சேர்ந்துச்சு, எப்படி சேர்ந்துச்சு அப்படின்ற விளக்கத்தை உன்னால கொடுக்க முடியுமா? நான் கொடுப்பேன் சார்.
இன்னைக்கு நான் கொடுத்தேன்னா நான் எப்படி ஐடி ஃபைல் பண்றேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் என்ன இருக்கிறேன், எனக்கு எங்கெங்க சொத்து இருக்குதுங்கிறத நான் சொல்றேன் சார். உனக்கு அந்த மாதிரி ஒன்று முடியுமா? எப்படி நீ இவ்வளவு சம்பாரிச்சா, எவ்வளவு காசு இப்படி இருக்குது, இப்படி நீ வாரி கொடுக்க முடியுது, என்ன பண்ண முடியுது, ஊராங்காசை தூக்கி நீ கொடுக்கறதுக்கு என்ன உனக்கு என்ன பெரிய பேச்சு? அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்துட்டாரு சார், இன்னைக்கு விஜய் வந்துட்டாப்ல. இது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எடுபடும் சார், இது அரசியல்ல எடுபடும் சார். திருட்டு பையனுக்கு எப்படி சார் நீங்க இவ்வளவு வக்காலத்து வாங்குறீங்க? மக்கள் தான் சார். இப்ப எலெக்ஷன் டைம் பேசும்போது அது எடுபடுமா? இங்க பாருங்க, எடுபடுமா இல்லையாங்கிறது உங்க வீடியோ போன உடனே தெரிஞ்சு போயிடும். புரிஞ்சுங்களா? உங்க சேனல் வழியா தான் சொல்றேன். இது எடுப்படும். இதை நீங்க பேசுற நீங்க ஆதரிப்பீங்களா? நீங்க அடுத்த இப்ப நீங்க போய் ஓட்டு போடுவேன்னு சொல்லுங்க. இல்ல சார், நான் எடுபடும் எடுப்படாதுன்னு எடுத்துக்கலாம். அப்படிலாம் சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா சார், இது மன உளைச்சல் சார், மன உளைச்சல் சார். அதாவது எல்லாத்துக்கும் போக வேண்டிய காசு இல்ல சார். எத்தனை அமைச்சர்கள் மேல இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல குற்றச்சாட்டு செலுத்துறாங்க, ஆனா வெற்றி பெற்றுறாங்கல்ல. அப்போ நீங்க ஒரே நம்பிக்கை தெரிவிக்கிறதுனா விஜய் சார் போறாரு இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இது எல்லாத்துக்குமே நம்பிக்கை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து முயற்சி செய்வோம் சார். புரிஞ்சுங்களா? இந்த முயற்சி வந்து திருவணை ஆகுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் சார் வந்து உள்ளுக்குள்ள வர்றதுனால இந்த லெவல், இந்த மேட்ரு வந்து மக்களுக்கு தெரிய வரும்ன்றது நான் சொல்றேன் பாருங்க. அதுக்கப்புறம் மக்கள் டிசிஷன். இது மக்களுக்கு தெரியாமே போதே சார். ஒருத்தன் நல்லவனே நினைச்சுக்க கூடாது இல்ல. புரிஞ்சுங்களா? அவன் முகத்திரை கிழிக்கிறதுக்கு இப்ப விஜய் படத்துல என்ன பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வருவான்டா, அவன் மூஞ்சிய கிழிப்பான்டா, அவன் முகத்திரை கிழிப்பான்டா அப்படின்னு ஒருத்தன் பயம் 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 பயம். இன்னைக்கு விஜய் வரதுனாலதான் நான் சொல்றேன், எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எங்க தொகுதிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன், தொகுதிக்கு இப்ப நெக்ஸ்ட் வரேன், எங்க தொகுதிக்கும் நல்ல மேம்பாடு ஒன்று கிடைக்கும். செலிபிரிட்டி தொகுதி ஆயிரும், சிஎம் தொகுதி ஆயிரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து எப்படி பிரச்சாரம் பண்ண போறாருன்னே தெரியல. நானே என் வீட்டுக்கு போனேன்னா போய் காரை போய் பார்க் பண்ணிடுவேன் சார். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆட்டோ தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா 2 வீலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ரொம்ப கன்ஜஸ்டடான இடம் தான் வந்து திருச்சி கிழக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக் கன்ஜென்ஷன் எப்படி பண்றது? ஏன்னா ரொம்ப இது இப்போ நீங்க பாரிஸ்ல நீங்க போய் சொன்னீங்கன்னா என்ன பண்றது? நான் பென்ஸ் கார் வச்சிருக்கேன், நான் வந்து பாரிஸ்ல உள்ளுக்குள்ள ஒன்றுன்னா போக முடியுமா? அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். ஓகேங்களா? சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே அப்படிதான். திருச்சி கிழக்கு வந்து ஒரு சூப்பரான ஏரியா சார். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைக்கோட்டை கோயில், அங்கே டூரிஸ்ட் வந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் லூதஸ் சர்ச் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது சகாயமாதா கோயில்னா அங்கே பிஸ்லிகா. ஓகேங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நதர்சா பள்ளிவாசல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது ரொம்ப ஹிட்டாக இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு எழுதினப்ப கூட அவ்வளவு ஃபேமஸ் இல்லை. மணியரத்னம் நம்ம பணம் எடுத்தாரு, பொன்னியின் செல்வன்ல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வத்தோட அக்கா வந்து சேர்ந்தது வந்து நதர்சா பள்ளிவாசல்ன்றது ஒரு இது. அவங்க இஸ்லாத்தை தழுவி அங்க போய் சேர்ந்தாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயில், சர்ச்சு, ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் சார். ஒரு மத நல்லிக்கான இடம். அதுதான் மத நல்லிக்கான இடம். பிளஸ் இதை விசிட் பண்றதுக்கான டூரிஸ்டும் ஜாஸ்தி. பிள்ளையார் கோயிலுக்கு நிறைய பேர் வராங்கல்ல. சகாயமாதா கோயில் பெஸ்லிகா சார், அது கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. நதர்சா பள்ளிவாசலுக்கு நிறைய பேர் வருவாங்க. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்ட் ஜோசப் காலேஜ், அப்துல் கலாம் ஐயா படித்த காலேஜ், இன்னைக்கு வந்து எஸ்ஆர்சி, இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க படித்த காலேஜ் அதுதான். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹோலி கிராஸ் காலேஜ், யூடிசி. என் வீட்டிலேருந்து எல்லாம் 2 கிலோமீட்டர் சார், எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். 2 கிலோமீட்டர் வாக்கபிள். நீங்கள் நடந்தான் போக முடியும், இல்லைனா 2 வீலரில் தான் போக முடியும், நீங்கள் காரில் போக முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி காலேஜ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் ஹாஸ்டல்னு ஒன்று சொல்லுவாங்க தெருவில். லேடிஸ் ஹாஸ்டல் எங்கள் தெருவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி 20ன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எப்போ 20 இல்லைப்பா 50 ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ லேடிஸ் ஹாஸ்டல், அவ்வளோ ஜென்ஸ் ஹாஸ்டல். ஏன்னா அது வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு எந்த வக்கும் இல்லை சார். எல்லாம் இன்னும் கன்ஜஸ்டடா தான் இருக்கு. என்னோட கேள்வி ஒரு ஒண்ணு இல்லை சார். இன்னைக்கு மக்கள் டூரிசம்க்கு வராங்க, அவங்களுக்குன்னா தனியா பார்க்கிங்க்கு ஒரு ஏரியா, அங்கேருந்து ஒரு பேட்டரி கார் வச்சு கொண்டு வரலாம். அங்கே ரெசிடென்ஸுக்கும் பிரச்சனையாகுது, வரவங்களுக்கும் பிரச்சனையாகுது. அதனால டூரிசம் டெவலப் ஆக மாட்டேங்குது. காவேரி பக்கம் ஓரமாக நல்ல ஒரு செம்மையாக வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு வளையம் போட்டாங்கன்னா அங்கே போய் ஒரு கால் நினைச்சிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போனவங்க அங்கே போய் கால் நினைச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அது இல்லாமல் ப்ளஸ் இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் வந்து ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தான், திருவண்ணாமலை கோயில் வந்து 4 கிலோமீட்டர் தான், வயலூர் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். அப்படிங்கும்போது திருச்சியே வந்து ஒரு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ். இந்த டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்குன்னா என்ன பண்ணியிருக்காங்க?
மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டூரிசம் வந்துச்சுன்னா 4 பேர் பொழப்பான் சார். திருச்சியில் 4 கடையை போடுவான், 4 வியாபாரம் பண்ணுவான், 4 ஹோட்டல் ஓடும், வரவங்க போலவங்கன்னா பொழப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்து தங்குவாங்க. எல்லாமே நம்ம டெவலப் பண்ணலாம். ஏன்னா இது சென்டர் ஆஃப் தமிழ்நாடு. புரிஞ்சுங்களா? எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை சார். இது என்னோட கேள்வி. இப்போ என்ன கடைசியாக ரோடு போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க ஓட்டு கேட்க வரும்போது இவங்க ஏன்னா குலுங்க கூடாதுல்ல, பார்த்தீங்கன்னா தெரியும். குலுங்காமல் வரதுக்கு தான் இப்போ ரோடு போட்டிருக்காங்க. மற்றபடி எதுவுமே செய்யலை. திருச்சி மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க சார். அதாவது சார் இப்படி இருக்குல்ல, மீண்டும் என்னோட கேள்வி என்னவா, திருச்சபையில் இருக்கிற பாதர்கள் கூட்டமைப்புலாம் வச்சுருப்பீங்க, அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கல, இல்லை இவருக்கு துணை போயிட்டாங்களா? இல்லை சார், நான் வந்து அப்படி நான் சொல்ல மாட்டேங்க. மொத்தமாக வந்து எல்லா ஃபாதரையும் நான் வந்து குறை சொல்லிட மாட்டேன். சில ஃபாதர்கள் இப்போ இந்த ஆளு கூட துணை போகிற ஃபாதர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசுக்கு ஆசைப்பட்டு, மற்ற விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு ஜெயிலு வரைக்கும் போயிருக்காங்க. ஒரு ஃபாதர் ஜெயிலுக்கு போனது, காசு திருடினதுன்னா வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சார், அஸ் கிறிஸ்டியனா எனக்கு அசிங்கமாக இருக்குது சார். புரிஞ்சுங்களா? எவ்வளோ பெரிய கொலகாரனாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபாதர் கூப்பிட்டு அமிச்சாங்கன்னா வருவாங்க. இல்லை ஃபாதர் மன்னிச்சுக்கோங்க ஃபாதர் நான் செய்கிறேன்னு. அப்பேற்பட்ட திருச்சபையோட மானத்தை வாங்கி விற்று ரோட்டில் கொண்டு வந்தது இந்த இனிகோ எர்த்யராஜ் சார். இன்னைக்கு ஒரு ஃபாதர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காருன்றது காரணத்தை நீங்கள் சொல்கிறேன்ல. ஓகேங்களா? அப்படிங்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கேயுமே நெருப்பு இல்லாமல் புகையாது சார் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான உறுதுணையாக இன்னைக்கு யாருன்னா வந்து இனிகோ எர்த்யராஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபாதர் எல்லாமே டர்ட்டி ஹேண்ட்ஸ் தான். இல்லை நம்ம என்ன சொல்லணும் சார், திருச்சபை காசு சார். நானும் கத்தோலிக்கன் தான். நான் ஒன்றும் வேற, நான் வந்து அதனால பிளைண்டாக பேசலாம். ஆனால் அதை அந்த பிரிவை சேர்ந்தவன் தான். வேற என்னோட காசு சார், என்னோட காசு சார், என் மக்களோட காசு சார். இதெல்லாம் 4 ஃபாதரோட காசா? இது 4 ஃபாதரோட காசு இல்லை சார், மக்களோட காசு. இது என்னோட காசு, உங்களோட காசு, உங்களோட காசு. நீங்கள் இந்த மதத்தை சேராமல் இருந்தால் கூட உங்களோட காசுமே. ஏன்னா கிறிஸ்டியானிட்டியோட ஃபிலாசபி அதான் சார், கிவ் அதர்ஸ், கிவ் அதர்ஸ். எல்லாத்துக்கும் கூட, எல்லாத்தையும் அணைச்சிக்கோ, அதுதான் எங்களோட நெறிய. அந்த காசை திருடி தின்னவனுக்கு நான் என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? ஸோ அந்த ஃபாதராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் கண்டிக்கத்தக்கவங்க தான். இன்னைக்கு காவந்து செய்கிறாங்கன்னா நம்மளும் மாட்டிக்குவோமோ? ஓகேங்களா? புறக்கையில் நக்கினவங்களும் மாட்ட தான் செய்வாங்க. அதுக்காக சில பேர் உறுதுணையாக தான் இருப்பாங்க. அது எல்லாமே நடக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் மக்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து கேட்டாங்கன்னா எங்கெங்கே போவாங்க? அந்த புறங்கையில் நக்கிறவங்க எங்கே போவாங்க? எங்கெங்க கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எங்கே போவாங்க? இன்னைக்கு கணக்கை கேட்க முடியாத சூழ்நிலையில தான் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இப்போ அதுக்காக தான் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? இது எல்லாம் சேர்ந்து வரும்போது இப்போ கோர்ட் எப்போ ஆர்டர் போட்டுச்சு? எலெக்ஷன் அப்போ ஆர்டர் போட்டுச்சு. ஓகேங்களா? சிஜே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இப்போ உடனே ஒன்றும் ஆர்டர் போடலையே. புரிஞ்சுங்களா? இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வெளிச்சத்துக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லவன் கொண்டு வர முடியல, வல்லவன் ஒருத்தன் வரான் இவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுதான் விஜய் கொண்டு வரும்போது மட்டும்தான் இதெல்லாம் இதாகி இன்னைக்கு எங்கள் திருச்சபையும் ரொம்ப க்ளீன் ஆக போகுது. சரி, ஓகே சார். அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுலேருந்து நீங்களும் மக்களும் வந்து பிரயோஜனப்படுவீங்க. ஓகே சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த எலெக்ஷனில் எப்படி பிரதிபலிக்குது. அதே மாதிரி திருச்சியை பற்றி நீங்கள் சொல்லி ஒரு சுற்றுலாவை கொண்டு போயிட்டு, அதாவது திருச்சி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது பண்ண முடியுமோ அதோட கருத்துக்கள்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. மார்க்கெட்டை இது நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுங்கிறாங்க. அதெல்லாம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே ஆச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். மற்ற தொகுதிக்கு ஒருத்தர் மக்களை நவுத்தணும். ஓகேங்களா? பட் ஆனால் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களா தேடி போகிற அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டு ஒருத்தன் தூக்கி டிஸ்பிளே பண்ணக்கூடாது. சரி, ஓகே சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். அந்த 2024 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு மற்றொரு பேசுறதுக்கு நன்றி. தேங்க்யூ.